அடிக்கிற வெயிலுக்கு எல்லாரும் ஊட்டி கொடைக்கானல்னு படையெடுத்துட்டு இருக்காங்க. பட் அங்கே போயிட்டு டிராஃபிக்கில் நீங்கள் சிக்கும்போது தான் தெரியும் பேசாமல் வீட்டிலே இருந்திருக்கலாம். இந்த சம்மர் ஹாலிடேஸில் பீஸ்ஃபுல்லாக எந்த ஒரு க்ரௌடும் இல்லாமல் ஒன் டே உங்கள் ஃபேமிலி ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா திண்டுக்கல்லில் இருக்கிற சிறுமலை ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கும். திண்டுக்கல்லில் இருந்து 25 கிலோமீட்டரில் இருக்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் இந்த சிறுமலை. எந்த ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனோ கமர்ஷியலாக எந்த ஒரு விஷயமும் இல்லாத ஒரு பீஸ்ஃபுல்லான வில்லேஜ் தான் இது. நம்மளோட ரிசார்ட் பற்றின சீரியஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரிசார்ட்டோட நேம் என்வி ரெசிடென்சி. சிறுமலை மெயின் ரோட்டில் இருந்து கடமன்குளம் போகிற கட்டில் திரும்பி கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா பழையூர்னு ஒரு பிளேஸ் வரும். அங்கே தான் இந்த என்வி ரெசிடென்சி அமைஞ்சிருக்கு. இந்த பிளேஸோட என்ட்ரன்ஸில் பார்க்கிங் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. உங்கள் வெஹிக்கல்ஸை சேஃபாக பார்க் பண்ணிக்கலாம். இந்த ஹோட்டலில் மொத்தம் 6 ரூம், டார்மெட்ரி அண்ட் மீட்டிங் ஹால்னு பக்காவான ஒரு செட்டப்பாக அமைச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட ரூம்ஸை பார்த்துடலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் மொத்தம் 3 ரூம்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ஸ்டாண்டர்டான ரூம். இதில் டபுள் காட், ஃபேன், டிவி அண்ட் அட்டாச்ட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த ரூமில் எக்ஸ்ட்ரா பெட்ஸும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு ஏற்ற மாதிரி 2 டபுள் காட், டிவி, ஃபேன் அண்ட் அட்டாச்ட் பாத்ரூம்னு பேசிக் திங்ஸை நீட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டாப் ஃப்ளோரில் டார்மெட்ரி அண்ட் மீட்டிங் ஸ்பேஸும் இருக்குது. ஸோ நீங்கள் பெரிய குரூப்பாக வந்தாலும் எல்லாத்தையும் அகாமடேட் பண்ணிக்க முடியும். ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் அண்ட் பர்த்டே செலிப்ரேஷனுக்கும் இந்த ஸ்பேஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிறுமலையில் பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் புக் பண்ணுற காட்டேஜில் ஹோம் ஃபுட் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை நீங்கள் டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும். என்வி ரெசிடென்சியில் உள்ளேயே குக் பண்ணுறவங்க இருக்காங்க. அட்வான்ஸாக நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ரூம்லேயே கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா வெளியே நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அங்கேயும் நீங்கள் ஃபுட்டை என்ஜாய் பண்ணிக்கலாம். ரூம்ஸ் எல்லாம் ஓகே. பட் சிறுமலையில் சுற்றி பார்க்க மற்ற ஹில் ஸ்டேஷன் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏமாற்றம் தான் இருக்கும். ஏன்னா சிறுமலையில் எந்த ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனும் கிடையாது. மலை ஏறும்போது ஒரு வாட்ச் டவர் இருக்குது. அப்புறம் ஒரு சின்னதாக ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. மேபி ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு நல்லாயிருக்கும். தென் உங்களால் ட்ரெக்கிங் பண்ண முடியும் அப்படின்னா வெள்ளிமலை சிவன் கோயில்னு ஒன்று இருக்குது. அது கண்டிப்பாக போயிட்டு பார்த்துட்டு வரலாம். ஏன்னா அந்த டெம்பிள் அண்ட் சுற்றி இருக்கிற வியூஸ் எல்லாம் செம்மையாக இருக்கும். திண்டுக்கல்லில் இருந்து சிறுமலைக்கு டைரக்ட் பஸ்லாம் இருக்குது. பட் உங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்தால் மட்டும்தான் இங்கே சிறுமலையில் உள்ள வில்லேஜஸை நீங்கள் சுற்றி பார்க்க முடியும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே பெட்ரோல் பங்க்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் வரும்போது திண்டுக்கல்லையே ஃபில் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நாங்கள் ஸ்டே பண்ணும்போது நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னென்னா கண்டிப்பாக சர்வீஸ் இன்னும் பெட்டராக கொடுக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி இங்கே வர்றவங்க நிறைய டைம் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ரூம் சர்வீஸும் இருந்தால் தான் நிறைய கஸ்டமர்ஸை இன்னும் ரீச் பண்ண முடியும். கேம்பஸில் ஒய்ஃபை ஃபெசிலிட்டி கிடையாது. அதுவும் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டியோட கூகுள் மேப் லொக்கேஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ யூஸ் பண்ணிக்கிங்க. அண்ட் ஃபார் புக்கிங்ஸ் அண்ட் என்கொயரிஸ் இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். டைரெக்டாக கால் பண்ணி உங்கள் புக்கிங்கை கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. மொத்தத்தில் ஃப்ரெண்ட்ஸ், கப்புள்ஸ் அண்ட் ஃபேமிலின்னு எல்லாத்துக்கும் ஏற்ற ஒரு அருமையான பட்ஜெட் ஸ்டே தான் இந்த சிறுமலையில் உள்ள என்வி ரெசிடென்சி.